சமீபத்தில் நடந்து முடிந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இறுதியில் தமிழகத்தில் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆளுகின்ற திமுக தரப்பு பயந்து கொண்டிருந்தது போலவே நீக்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இதனால அதிர்ந்து போயிருக்கின்ற பெருந்தலைவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல்வர், துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி பல அரசியல் சீனியர்களின் தொகுதிகளிலும் தலா 1,00,000 வாக்காளர்கள் வரை நீக்கமும் செஞ்சிருக்காங்க. 2021 தேர்தலின் போது 45 சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றி தோல்வியை 5,000 வாக்குகளே தீர்மானமும் செஞ்சிருந்துச்சு. காட்பாடியில 746 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும், கோவை தெற்குல 1,728 வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசனும் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பல்வேறு தொகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான வாக்குகள் பறிபோயிருப்பது கரைவேட்டிகளை கலங்கடிக்க செஞ்சிருந்துச்சு. எஸ்ஐஆர் நடவடிக்கையால யாருக்கு வெற்றி என்பதை துல்லியமாக கணிக்க முடியாத தேர்தலாக 2026 தேர்தல் அமைந்திருக்கு. முதல் தேர்தலை சந்திக்கும் தாவேக யாருடைய வாக்குகளை பெரிதாக பதம் பார்க்கும் என தெரியாமையே இருந்துட்டு இருக்கு. எந்த கட்சிகள் யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் என்பதும் தெரியாமையே இருந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர்ல மானவாரியாக வாக்குகள் பறிபோயிருக்கும் சூழ்நிலையில தான் இந்த முறை வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் 1000 வாக்குகளுக்கும் குறைவாகவே பெரும்பாலான தொகுதிகளில் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் உதறலில் இருக்கிறார்கள் கரைவேட்டிகள் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். எஸ்ஐஆரின் தாக்கத்தால எந்தெந்த தொகுதிகள்லாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு காத்திருக்கிறது, அதை சமாளிக்க என்னென்ன வியூகங்களை அவர்கள் வகுக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்ல வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கக்கூடிய முகவரியில வசிக்காத 66,44,000 வாக்காளர்களும், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல பதிவு செய்தவர்கள் என 3,98,000 பேரும், இறந்தவர்கள் என 26,09,000 பேரும், மொத்தமாக 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல தான் அரசியல் தலைகளுக்கு சிக்கலும் முளைத்திருக்கிறது. இதில் பெரிதாக கவலையில் ஆழ்ந்திருப்பது திமுக கரைவேட்டிகள் தான். 2023 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வெறும் 4.41 விழுக்காடு தான். அதாவது 2,39,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. அப்போதை கூட தீநகர், தென்காசி, காட்பாடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, ஜோலார்பேட்டை ஆகிய தொகுதிகளை 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக கூட்டணியால கைப்பற்ற முடிஞ்சிருந்துச்சு. காட்பாடியில போட்டியிட்ட பொதுச் செயலாளர் துரைமுருகனே வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு. இன்று எஸ்ஐஆர்ல காட்பாடி தொகுதியில் இருந்த 35,666 வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கு. அவற்றில் பெரும் பகுதிகள் வாக்குகள் திமுகவிற்கு விழுந்தவையாக தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியை வேறொருவருக்கு ஒதுக்க திமுக மேலிடம் தயாராகிட்டு இருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய கடைசி தேர்தலாக கூட இது இருக்கலாம், இந்த முறையும் நானே போட்டியிடுகிறேன் என்று மேலிடத்திடம் பேசி தொகுதியை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். 2021 தேர்தலின் போது பாமக கூட்டணியில் அதிமுக இருந்தால் அதிமுக வேட்பாளரான ராமு கடுமையான போட்டியை துரைமுருகனுக்கு கொடுக்க இருக்காரு. அப்போது தொகுதியில் இருந்த ஆதி திராவிடர் வாக்குகள் தான் துரைமுருகனுக்கு பெரிதும் கை கொடுத்திருந்துச்சு. அமமுக, ஐஜேகே கட்சிகளுக்கு தலா 1000 வாக்குகள் பிரித்தனர். கடைசி ரவுண்ட் வரையில் போட்டி நிலவிய நிலையில இறுக்கி பிடித்து வெற்றியடைந்தார் துரைமுருகன். அன்றைய சூழல் இன்றும் கிடையாது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில ஐஜேகே இருக்கிறது. டெல்லியின் அழுத்தத்தால அமமுகவும் அதுக்குதான் போகும் என தெரிகிறது. துரைமுருகனுக்கு கை கொடுத்த 67, 77, 101, 117, 137, 154, 159, 184 வாக்குச்சாவடிகளில் கணிசமான பெண் வாக்காளர்கள் தாவேகாவுக்கு பக்கம் சாய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் 35,666 வாக்குகளை
எஸ்ஐஆர்ல பறிகொடுத்திருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். தன்னுடைய வெற்றி உறுதியாகுமோ இல்லையோ என்று கில்லியில் உறைந்து போயிருக்கிறார் அவர் மனநிலையில்தான் 1382 வாக்குகள்ல திருமயத்தில் ஜெயிச்ச அமைச்சர் ரகுபதியும் 1393 வாக்குகள்ல தாராபுரத்துல வெற்றி பெற்ற அமைச்சர் கயல்விழி செல்வராஜும் இருக்கிறார்கள். ஆலந்தூர் தொகுதியில 40,571 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அமைச்சரானார் தாமோ அன்பரசன் அவர்கள். எஸ்ஐஆர்ல அவரது தொகுதியிலிருந்து 1,32,259 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. திமுக நடத்திய எஸ்ஐஆர் பணியில மிக கவனமான வேலை பார்த்தவர் அன்பரசன் அவர்கள். அப்படி இருந்தும் கூட தனது தொகுதியிலேயே 1,14,818 வாக்குகள் இடம்பெயர்ந்தவையாக குறிப்பிடப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதால அதிர்ச்சியில உறைந்திருக்கார் அன்பரசன். அதே போல அமைச்சர்கள் ஏவா வேலுவின் திருவண்ணாமலை தொகுதியிலிருந்து 42,208 வாக்குகள், KN நேருவின் திருச்சி மேற்கு தொகுதியிலிருந்து 57,339 வாக்குகள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து 39,983 வாக்குகள், சபாநாயகர் அப்பாவு தொகுதியான ராதாபுரத்தில் 40,070 வாக்குகள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லோருமே கலக்கத்தில்தான் இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் முதல்வரின் கொளத்தூர் தொகுதியிலேயே 1,03,812 வாக்குகளும், துணை முதல்வரின் சேப்பாக்க தொகுதியில 89,241 வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கு. இது தேர்தலில் பெரும் பாதிப்பையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுது. எஸ்ஐஆரில் வாக்குகள் பறிபோயிருப்பது ஒருபுறம், திமுகவினரை உதற வைத்திருக்கும் நிலையில தாவேகாவின் அரசியல் பிரவேசமும் அரசு ஊழியர்களின் கோபமும் திமுகவினரை ரொம்பவே கலங்கடிச்சிருக்கு. ராசிபுரம் தொகுதியில வெறும் 1952 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றார் அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சரோஜாவை எதிர்த்து போட்டியிட்ட அவருக்கு பெரிதாக கை கொடுத்தது அரசு ஊழியர்கள் தான். சரோஜாவை விட 1191 தபால் வாக்குகள் கூடுதலாக மதிவேந்தனுக்கு கிடைச்சிருந்துச்சு. தற்போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் போராட்டம் திமுகவுக்கு எதிராக வேகம் எடுத்திருப்பதால மீண்டும் அதே எண்ணிக்கையில் தபால் வாக்குகள் மதிவேந்தனுக்கு விழுவது உத்தரவாதமும் கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் ராசிபுரம் தொகுதியில் உள்ள 21,003 வாக்குகள் எஸ்ஐஆர்ல பறிபோயிருக்கு. இதனால இனி வெற்றி சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தபால் வாக்குகள் நமக்கு விழுமா என்று இப்போதே பதற்றமாகிவிட்டார் மதிவேந்தன் அவர்கள். அரசு கொறடாவான குன்னூர் ராமச்சந்திரனும் கலக்கத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் வெறும் 4,105 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அதிமுகவின் கப்பச்சி வினோத்தை வென்றார் ராமச்சந்திரன் அவர்கள். 1349 தபால் வாக்குகள் அவருக்கு கை கொடுத்திருந்துச்சு. தற்போது அவரது தொகுதியிலிருந்து 19,634 வாக்குகள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்கு. இந்த முறை சஸ்பெண்ட் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் வாக்கெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில திமுகவிற்கு கடந்த முறை விழுந்த பெரும்பாலான வாக்குகள் தான் இடர்பெயர்வு என்று முத்திரையிடப்பட்டு நீக்கப்பட்டிருக்கு. இதனால மீண்டும் போட்டியிடுவதா வேண்டாமா என்ற குழப்பத்திற்கே வந்துவிட்டார் ராமச்சந்திரன் அவர்கள். ஆக இறந்தவர்களை நீக்கியிருப்பது, இரட்டை வாக்காளர்களை நீக்கியிருப்பது ஒருபுறம் என்றால், முறையாக விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற காரணத்தை சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 முதல் 10,000 வரை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரங்களாக தகுதியுடைய அனைவரது வாக்குகளும் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு உண்டான வேலையை பாருங்கள் என்று கரராக உத்தரவு போட்டுவிட்டது திமுக தலைமை. இனி கீழ்மட்ட நிர்வாகிகளின் உழைப்பில்தான் திமுகவின் தேர்தல் வெற்றியே இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணியை ஓரளவுக்கு கண்ணும் கருத்துமாக செய்த திமுகவை இவ்வளவு தூரம் தடுமாறும் நிலையில எஸ்ஐஆர் பக்கமே பெருமளவு திரும்பி பார்க்காத அதிமுகவின் நிலை ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்கு. 5,000 வாக்குகளும் குறைவாக பெற்று தேர்தலில் ஜெயித்த பொள்ளாச்சி ஜெயராமன், AK செல்வராஜ், KP முனுசாமி, R காமராஜ் போன்றவர்கள் எல்லாம் பதற்றத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர்ல பாஜகவிற்கு அடி விழுந்திருக்கு. மொடக்குறிச்சி தொகுதியில வெறும் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்ச சரஸ்வதி அந்த தொகுதியில 31,210 வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதால சரஸ்வதியுமே பதற்றத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க.
இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளவே கிடையாது. இறந்தவர்கள் பெயரில் உள்ள வாக்காளர்களை போட்டுதான் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக முன்னிலையிலையும் இருந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர்ல இறந்தவர்களின் வாக்குகள் நீக்கப்படும் என்பதால அந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நட்பு வாக்காளர்களும் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருப்பது கட்சி நிர்வாகிகளையும் தலைமையையும் ரொம்பவே அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே 26,375 வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சிருக்காங்க. பிஆர்ஜி அருண்குமாரின் கவுண்டபாளையம் தொகுதியில் 1,23,971 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் வெறும் 794 வாக்குகள் தான் வெற்றி பெற்றார் கிருஷ்ணகிரி அசோக்குமார். அவருடைய தொகுதியில் மட்டுமே 25,461 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கிணத்துக்கடவு தாமோதரன், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், கோவை வடக்கம்மன் அர்ஜுனன், மடக்குளம் மகேந்திரன் என்று அனைவரின் தொகுதிகளிலுமே ஆயிரக்கணக்கில் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அவையெல்லாம் அதிமுகவிற்கு பெருமளவு கை கொடுத்த வாக்குகள் தான். அவையெல்லாம் இப்போது சிக்கல்ல தான் இருந்து கொண்டே இருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே எஸ்ஐஆர் பணியில் தீவிர கவனம் செலுத்த சொன்னார்கள் பல சீனியர்கள். ஆனால் பொதுச் செயலாளர் அவர்களின் பேச்சை கேட்கவில்லை. இப்போது தகுதியுடைய வாக்காளர்களும் இடப்பெயர்வு என்ற அடிப்படையில் நீக்கப்பட்டிருப்பதால ஏராளமான அதிமுக வாக்குகள் காணாமலை போய்விட்டுச்சு. அம்மன் அர்ஜுனன், மாப்பா பாண்டியராஜன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலருமே தங்களின் நட்பு தொகுதியிலிருந்து வெளியேறி வேறு தொகுதியில் போட்டியிட தயாராகிட்டு இருக்காங்க. நிலைமை மோசமாகி வருவதால எஸ்ஐஆர்ல விடுபட்டு போன வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் அவசரமாக கலந்து ஆலோசித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சிக்னல் கொடுக்காத தாவேகா, கூட்டணிக்கு இன்னும் தலையாட்டாத அன்புமணி, தினகரன் என்று ஏகப்பட்ட குழப்பங்கள் அதிமுகவை சுற்றி கும்மியடித்த நிலையில எஸ்ஐஆர் விவகாரத்துல அதிமுகவிற்கு பெரும் பாதிப்பும் வந்து சேர்ந்திருக்கிறது. எஸ்ஐஆரால் திமுகவுக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு இல்லை என்று தைரியமாக சொன்னவர்கள் எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு இப்போது களத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அதிமுகவினர் சீரியஸாக களமிறங்கினால்தான் அதிமுக வாக்குகளை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவர்களின் வாக்குகளை பெற முடியும். இல்லனா இந்த தேர்தலிலும் எதிர்க்கட்சி தான் உட்கார வேண்டியிருக்கும் என்கின்றார்கள் விரிவாக. அதிமுகவாது தாமதமாக சுதாரித்து கொண்டு களத்துல இறங்கியிருக்காங்க. விஜயின் அறிவுறுத்தலை தொடர்ந்துதான் இப்போதுதான் எஸ்ஐஆர் பட்டியலை தவிர்க்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். இனி அதை படித்து புரிந்து கொண்டு வீடு வீடாக வாக்காளர்களை தேடி எப்படி சேர்க்க போகிறார்கள் என்பதை நினைத்தால் நமக்கே தலை சுற்றுகிறது. இது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் சிலர் தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை எஸ்ஐஆர் நடவடிக்கை ஏற்படுத்தும் என்பதை சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் கண்கூடாக பார்த்திருப்போம். தமிழகம் அது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையில சிக்கி கொண்டிருக்கு. நேரம் கொடுத்து செய்திருக்க வேண்டிய வாக்காளர் திருத்த பணியை அவசர கதையில் பார்த்ததன் விளைவாக தான் தகுதியான வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் நீக்கப்பட்டிருக்காங்க. விடுபட்ட வாக்காளர்களை மீண்டும் இணைப்பதற்கு தேர்தல் ஆணையம் அவகாசமும் அளித்திருக்கிறது. அதற்கான பணியில தான் திமுக, அதிமுக கட்சிகள் மட்டுமே வேகம் காட்டிட்டு இருக்காங்க. தங்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலில் ஊர்ஜிதப்படுத்தி வெற்றியை சாத்தியப்படுத்தி கொள்ள வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு. தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் இப்போதுதான் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தாண்டி இதர கட்சிகள் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டுவதாக தெரியாமே இருந்துட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் அலட்சியமாக இருக்கும் இதர கட்சிகளின் வாக்குகள் சரிவை சந்திக்கலாம் என்கின்றார்கள். 4 முனை களமாக இருக்கும் 2026 தேர்தலை நினைத்து ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த 2 பெரிய கட்சிகளை எஸ்ஐஆர் போதம் வந்து வாக்குகளை களைத்து போட்டு மேலும் பயமும் காட்டியிருக்கு. வாக்குகள் ரொம்பவே சிதறும், தொகுதிகளில் கடும் இழப்பறியாகும் என்பதால தங்களது பகை கட்சிகளை காட்டிலும் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கே அஞ்சி அதிர்ந்து கொண்டிருக்கின்றனர் பெரும் கட்சி தலைவர்கள். தேர்தல் களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் சக்திகளாக பல விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த முறை அதில் பிரதானமாக இருப்பது எஸ்ஐஆர். யார் யாருக்கு கிரீடம் வைத்துவிட்டு யார் யாரெல்லாம் காவு வாங்க போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.